டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று சிறையிலிருந்து வெளியே வருகிறார். அவருக்கு நிபந்தனை ஜாமீன் கிடைத்ததை அடுத்து அவருக்கு இன்று மாலை வெளியே வருகிறார் என்கின்ற தகவல் கிடைத்திருக்கிறது. முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காவியா இணைப்பில் இருக்கிறார். விவரம் சொல்லுங்க காவியா. வணக்கம் கோபால். புதிய மதுபான கொள்கை வழக்கில் கடந்த 6 மாதங்களாக திகார் சிறையில் இருந்து வந்த டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் இன்று நிபந்தனை ஜாமீன் வழங்கியதை தொடர்ந்து இன்று மாலையே திகார் சிறையில் இருந்து அவர் வெளியே வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய மதுபான கொள்கை முறைகேட்டில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் இருந்து ஜாமீன் கோரிய அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் கைது சட்டத்திற்கு உட்பட்டது என்ற போதும் நீண்ட காலமாக சிறையில் இருப்பது சுதந்திரத்தை அநியாயமாக பறிப்பதாக அமைந்துவிடும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். நிபந்தனைகளுடன் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கப்படலாம் எனவும் தெரிவித்தனர். தொடர்ந்து தனது உத்தரவை வாசித்த நீதிபதி உஜ்ஜல் புயான் கெஜ்ரிவாலை சிபிஐ கைது செய்த விதம் நியாயமற்றது என கடுமையாக விமர்சித்தார். தப்பிக்க வாய்ப்புள்ளது என கூறியே ஒருவரை தொடர்ந்து சிபிஐ காவலில் வைக்க கட்டாயப்படுத்த முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து ஜாமீன் என்பது விதி எனவும் சிறை என்பது விதிவிலக்கு எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். விசாரணை செயல்முறை தண்டனையாக மாறாமல் இருப்பதை நீதிமன்றங்கள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து இரு நீதிபதிகளின் ஒருமித்த கருத்தால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. முதலமைச்சர் அலுவலகம் மற்றும் டெல்லி தலைமையகத்துக்கு சென்று கோப்புகளில் கையெழுத்திடக்கூடாது, சாட்சிகளுடன் பேசி வழக்கை திசை திருப்பக்கூடாது, தொடர்ந்து வழக்கு தொடர்பாக பேட்டி அளிக்கக்கூடாது, சிபிஐ விசாரணைக்கு தொடர்ந்து சரியான முறையில் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளுடன் இன்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து இந்த உத்தரவை தொடர்ந்து இன்று மாலை 5 மணிக்கு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறையிலிருந்து வெளியே வருவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றமும் உச்சநீதிமன்ற உத்தரவை பின்பற்றி விடுதலை வாரண்டை பிறப்பித்திருக்கிறது. தொடர்ந்து இன்றே, அதாவது 6 மாத சிறைவாச காலத்திற்கு பின் அவர் திகார் சிறையில் இருந்து வெளியேறும் நிலையில் தொடர்ந்து கொண்டாட்டத்திற்கு ஆம் ஆத்மி நிர்வாகிகள் தொடர்ந்து தயாராகி வருகின்றனர். குறிப்பாக அமைச்சர் அதிஷி மற்றும் சஞ்சய் சிங் தொடர்ந்து கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா உள்ளிட்டோர் தொடர்ந்து இந்த கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் அவர் விடுதலையான பின் தொடர்ந்து அவர் பேட்டி அளிக்கப் போவது தொடர்பாக பல்வேறு எதிர்பார்ப்புகள் கூடியுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி காவியா.